இந்த பூமி பொன் விழுகின்ற பூமியா மாறி இருக்கும். மஞ்சள், வாழை, கரும்பு என்று பணப்பயிர்கள் பயிரிட்டிருப்பாங்க, விவசாயி பிழைத்திருப்பாங்க, விவசாயிக்கு தேவையான தொழில் கிடைச்சிருக்கும். எல்லாமே இந்த ஆட்சியில் போய்விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி உங்கள் மூலமாக மலரும். இந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கிராமப்புற மக்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு தடையில்லாமல் குடிநீர் வழங்குவதற்காக 2306 கிராம குடியிருப்புகளுக்கு சுமார் 574 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு நானே நேரடியாக இந்த புதுக்கோட்டை நகருக்கு வந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு திட்டத்தை துவங்கி வைத்து குடிநீர் கொடுத்தது அதிமுக ஆட்சி. நிலையான பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தது அதிமுக ஆட்சி. இன்றைய தினம் மாநகரத்தில் காலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க இருக்கிற நகர மக்கள் தெரிவிச்சாங்க. 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வந்துகிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த புதுக்கோட்டை நகரத்தில் வெளிக்கிட்டு வசிக்கின்ற மக்களுக்கு தண்ணீர், குடி தண்ணீர் வருவதாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. எந்த ஆட்சி நல்ல ஆட்சி, எந்த ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்யுது அப்படின்னு சிந்திச்சு எண்ணி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தாருங்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க, அதோட ஐடி கல்லூரி கொடுத்தாங்க, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க. இப்படி நிறைய கல்லூரியை இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்து, இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு கொடுத்து கல்வியை உயர்த்தி பிடிச்சாங்க. ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்க அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசு. இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க விதமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து திறந்தோம். இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் எப்படி அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்களோ அதே போல தரமான மருத்துவ சிகிச்சையை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம். அது மட்டுமல்ல, அறிவிச்சார் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். கேட்டார், இங்கே பல் மருத்துவக் கல்லூரி வேணும் கேட்டார். அதையும் நான் கொடுத்தேன், பல் மருத்துவ. ஆக இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்